வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல மெயினாக பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப்பு பியூர் சயின்ஸ் குரூப்புக்கான சாப்டர் 3ல் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து படிக்கணும், அதே மாதிரி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா படிப்பாங்க. அவங்க என்னென்ன படிக்கணும்னு சொல்லி கொஸ்டின் வித் ஆன்சரோடய வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சாப்டர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கும் பியூர் சயின்ஸுக்கும் சேமாக தான் இருக்கும். இந்த சாப்டர் 3ல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கும் பியூர் சயின்ஸுக்கும் தனித்தனியாக இருக்கும். பயாலஜி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 18 கொஸ்டின் 16 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸும் பயாலஜியும் ரெண்டு பேரும் படிக்கக்கூடிய சேம் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 3ல் நமக்கு குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா when two different genes came from the same parent they tend to remain together. ஸோ ஃபஸ்ட்டு ரோமனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் பினாமினம். இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பினாமினம் கால்டு கப்ளிங் சிஸ் கன்ஃபிகரேஷன், இணைப்பு கோட்பாடு. ஸோ இதான் ரோமன் 1க்கான ஆன்சர். அதே மாதிரி ரோமன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த கிராஸ் வித்தின் சூட்டபிள் எக்ஸாம்பிள் பேரண்ட் ஜென்ரேஷன் பர்பிள் ஃப்ளவர் லாங் போலன். அதே மாதிரி இந்த சைடில் ரெட் போலன் ரவுண்ட், அதாவது ரெட் ஃப்ளவர் ரவுண்ட் போலன். ஸோ இதில் பர்பிள் போலன் லாங் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிட்டு, அதாவது கேபிட்டல் பி கேபிட்டல் எல் கேபிட்டல் எல். இதில் ஸ்மால் பி ஸ்மால் எல். ஸோ அப்போ கேமிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கேமிட்டு. கேபிட்டல் பி கேபிட்டல் எல் ஸ்மால் பி ஸ்மால் எல். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு F1 ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா F1 ஜென்ரேஷனில் நமக்கு கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் எல் ஸ்மால் எல் பர்பிள் ஃப்ளவர் லாங் போலன். ஸோ F1 ஜென்ரேஷனில் நமக்கு பர்பிள் ஃப்ளவர் லாங் போலன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும், டெஸ்ட் கிராஸ் வந்து எடுப்போம். ஸோ டெஸ்ட் கிராஸ் எடுத்தோம்னா நமக்கு கேமிட் எப்படி கிடைக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இதான் டெஸ்ட் கிராஸு. கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் எல் ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி ஸ்மால் எல். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கேபிட்டல் பி ஸ்மால் எல் ஸ்மால் பி கேபிட்டல் பி ஸ்மால் எல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பி கேபிட்டல் எல், இங்கே வந்து ஸ்மால் பி ஸ்மால் எல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் எல் ஸ்மால் எல். அதே மாதிரி கேபிட்டல் பி ஸ்மால் பி ஸ்மால் எல் ஸ்மால் எல். அதே மாதிரி ஸ்மால் பி கேபிட்டல் எல் ஸ்மால் எல் ஸ்மால் பி ஸ்மால் எல். ஸோ F2 ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. புக்கில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் புரிகிற மாதிரி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெஸ்ட் கிராஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் நம்ம அப்சர்வ்டு ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 46:6:6:44. இதில் எக்ஸப்டட் ரேஷியோ நம்ம எதிர்பார்த்தது 1:1:1:1. ஸோ இதான் மெயினாக முக்கியம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எழுதிருங்க. அதே மாதிரி ரைட் த அப்சர்வ் த பினோடைபிக் ரேஷியோ. ஸோ பினோடைபிக் ரேஷியோ நமக்கு எவ்வளோ ரோமன் 3ல் 7:1:7. ஸோ இந்த கொஷின் அவ்வளோதான். ஸோ செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ கிராஸ் த டாமினன்ட் ஜீனோடைப் கேபிட்டல் பி வி, அதே மாதிரி கேபிட்டல் பி வி மேல் ரோசோஃபைலா டபுள் ரிசசிவ் ஃபீமேல் அண்ட் அப்டேன் த F1 ஹைப்ரிட். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் த டைப் ஆஃப் லிங்கேஜ் இன் சீன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் லிங்கேஜ். ட்ரா த கிராஸ் வித் கரெக்ட் ஜீனோடைப். ஸோ இப்போ பேரண்ட் ஜென்ரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேல் ரோசோஃபைலா பலவண்டு, இன்னொன்று ஃபீமேல் ரோசோஃபைலா பலவண்டு. மேல் ரோசோஃபைலா டாமினண்ட்டாக இருக்கும், கேபிட்டல் பி கேபிட்டல் வி. ஃபீமேல் ரோசோஃபைலா வந்து பார்த்தீங்கன்னா ரிசசிவாக இருக்கும், ஸ்மால் பி. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே பண்ண மாதிரியே கேமிட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். கேபிட்டல் பி ஸ்மால் பி. அப்போ F1 ஜென்ரேஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் பி ஸ்மால் வி. ஸோ இதுதான் F1 ஜென்ரேஷன். ஸோ இதுக்கு நான் டெஸ்ட் கிளாஸ் வந்து அடிக்கிறேன். ஸோ டெஸ்ட் கிளாஸ் அடிக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் வி ஸ்மால் வி இன்ட்டு ஸ்மால் பி. ஸோ கேமிட் வந்து பார்த்தீங்கன்னா F1 ஜென்ரேஷன். இங்கே வந்து நான் ரிசசிவ் டபுள் ரிசசிவ்ல சிங்கிள் ரிசசிவ் எடுத்துக்கிறேன். ஸ்மால் பி அங்கே மேலே கேபிட்டல் பி கேபிட்டல் வி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பி கேபிட்டல் வி ஸ்மால் வி. ஸோ இப்போ கிராஸ் பண்ணும்போது நமக்கு கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் வி ஸ்மால் பி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் வி இங்கே ஸ்மால் பி கேபிட்டல் வி ஸ்மால் பி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் வி. அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1:1. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோடைபிக் ரேஷியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு
வாட் இஸ் த பாசிபிள் ஜீனோடைப் இன் F2 ஜென்ரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிட்டல் P ஸ்மால் p, கேபிட்டல் V ஸ்மால் v, கேபிட்டல் P ஸ்மால் p, ஸ்மால் v ஸ்மால் v, அதே மாதிரி ஸ்மால் p, கேபிட்டல் V ஸ்மால் v. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் p, கேபிட்டல் V, கேபிட்டல் V. அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1:1:1. இதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 2 மார்க் கொஸ்டினில் சாப்டர் 3ல் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன். ஸோ மிஸ்சென்ஸ் மியூட்டேஷனுங்கிறது 1 அமினோ ஆசிட் கோடான் இஸ் சேஞ்ச் இன் டு எ அமினோ ஆசிட் கோடான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 அமினோ ஆசிட் கோடான் இஸ் சேஞ்ச்டு இன்டு த டெர்மினேஷன் ஆர் ஸ்டாப் கோடான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷனு. பப்ளிக் எக்ஸாமினேஷனோட கீ அடிப்படையில் கொண்டு நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அடுத்து பியூர் சயின்ஸுக்கும் பயாலஜிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டைம் இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருவாங்க, இந்த டயக்ராமில் என்ன நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அப்போ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரம் த அபவ் த ஃபிகர் ஐடென்டிஃபை டைப் ஆஃப் த மியூட்டேஷன், என்ன டைப்பான மியூட்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் அபவ் ஃபிகர் ஃபார் ஐடென்டிஃபை த ரிவர்ஸ் டேண்டம் டூப்ளிகேஷன். ஸோ ரிவர்ஸ் டேண்டம் டூப்ளிகேஷன் இந்த வார்த்தை தான் இருக்கணும், ரிவர்ஸ் டேண்டம் டூப்ளிகேஷன். த டூப்ளிகேட்டட் செக்மெண்ட்ஸ் லொக்கேட்டட் இமிடியட்லி after other normal segment, but the gene sequence order will be reversed. So இது முக்கியம், gene will be reversed. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சட்டன் அண்ட் போரி கான்செப்ட், ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குரோமோசோமல் தியரி. இது சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் அப்படின்னா 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ அப்போ இதோட கான்செப்ட் என்னென்னா நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். சொமேட்டிக் செல்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம், எங்கேருந்து நமக்கு சொமேட்டிக் செல்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சைகோட். திஸ் சொமேட்டிக் செல்ஸ் ஆர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 ஐடென்டிக்கல் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். இன் திஸ் குரோமோசோம் அண்ட் received from the male parent and another is one is received from the female parent. It is called as a homologous chromosome. So chromosomes are maintaining for the individuality of one organism. The gene locations are identified chromosomes by the process of the meiosis. ஸோ இந்த பாயிண்ட் ஒரு 5 பாயிண்ட் தான் வந்து பார்த்தா நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 5 மார்க் கொஷினை பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கும் சரி பியூர் சயின்ஸுக்கும் சரி இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராசிங் ஓவர்னால் என்ன, நல்லா படிச்சுக்கோங்க இதை. கிராசிங் ஓவர்ங்கிறது குறுக்கே கலத்தல்னு சொல்லுவோம். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது த இன்டர்சேஞ்சிங் ஆஃப் corresponding segments between non-sister chromatids of homologous chromosome is called crossing over. The interchanging of corresponding segment between non-sister chromatids of homologous chromosome is called crossing over. Mechanism of crossing over is it is a takes place following the 4 stages such as synapsis, tetrad formation, crossing over, termination. So அப்போ நம்ம crossing over process வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் synapsis, tetrad formation, crossing over, termination. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சினாப்சிஸ். ஸோ சினாப்சிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இணைவு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சினாப்சிஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இணைவு ஏற்படும். இப்போ கிராசிங் ஓவர்னு எடுத்தோம்னா இந்த 4 ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு அந்த கிராசிங் ஓவர் நடக்கும். ஸோ குறுக்கேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் 5 மார்க் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். சினாப்சிஸ்ங்கிறது இணை சேர்தல். It is that takes place in cytotine stage of prophase 1 meiosis 1. அப்போ தான் வந்து synapsis இணை சேர்த்தல் நடக்கும். In this stage of homologous chromosomes are aligned the side by side from the bivalent chromosome. So homologous chromosome வந்து பார்த்தீங்கன்னா align side by side bivalent இரட்டை இணையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது கேபிட்டல் A, கேபிட்டல் B, ஸ்மால் b. அப்போ this pairing process called synapsis or சிண்டெனிசிஸ். இதை நம்ம சினாப்சிஸ்ன்னு சொல்லலாம், சிண்டெனிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த சினாப்சிஸ் சிண்டெனிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ப்ராசஸ் இருக்கும். ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ டெர்மினல் சினாப்சிஸ், இன்னொன்று ரேண்டம் சினாப்சிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். ஸோ சினாப்சிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெட்ராய்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பைவேலண்ட் குரோமோசோம்ஸ் from 2 identical sister chromatids. ஸோ இதான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா டெட்ராய்டுங்கிறது 4 வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். அட் தி ஸ்டேஜ் ஈச் பைவேலண்ட் ஆஸ் ஏ 4 chromatids. அந்த பைவேலண்ட் குரோமோசோம்லேருந்து 4 chromatids வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். அடுத்து கிராசிங் ஓவர் இஸ் a takes place in Pactine stage. This interchanging of corresponding segments between non-sister chromatids of homologous chromosome. இதை தான் நம்ம கிராசிங் ஓவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம்.
The adjacent non-sister chromatids are joined together certain for point of called chiasmata. அடுத்த terminalizationங்கிறது after crossing over chiasmata start in two moves intoward for terminal and chromatids finally complete the chromosomes are formed. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொபேஸ் ஒன்றில் மியாசிஸ் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஸோ நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸுங்கிறது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் ஏ ஸ்மால் பி. ஸோ இங்கே இருக்கிறதுல நமக்கு ப்ரொபேஸ் ஒன் மியாசிஸ் நடக்கும்போது டெட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகும். டெட்ராய்டு ஃபார்மேஷன் ஆகும்போது செக்மெண்ட் மாறும். ஆக்டின் ஆஃப் ஸ்டேஜ் ப்ரொபேஸ் ஒன்றில் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல கேபிட்டல் ஏருக்கு கேபிட்டல் ஏக்கு கீழே கேபிட்டல் பிக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பி வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதை நம்ம கயாஸ்மேட்டா ஸ்டேஜ் ஆஃப் கிராசிங் ஓவர். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டாபேஸ் ஒன்றில் அப்படியே குரோமோசோம் மாறி இருக்குது. கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, இந்த சைடு கேபிட்டல் ஏ ஸ்மால் பி, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் ஏ ஸ்மால் பி. ஸோ இதில் மெட்டாபேஸ் 2 நடக்கும்போது நமக்கு அப்படியே தனியாக பிரியும். கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, இதில் கேபிட்டல் ஏ ஸ்மால் பி, இதில் ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இதில் ஸ்மால் ஏ ஸ்மால் பி. அப்போ ரீகாம்பினன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் செல்ஸ் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் ஏ ஸ்மால் பி. ஸோ இந்த டாட்டர் செல்ஸ்லேருந்து நமக்கு 2 பேரண்ட் டைப் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஸோ இதுதான் கிராசிங் ஓவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு how is a nicotiana exhibiting self incompatibility, explain the mechanism. ஸோ பியூர் சயின்ஸுக்கு இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். In the plant multiple alleles have been reported in association self sterility. Self sterility means that pollen from plant unable to germinate on it is a own stigma. This will be not able to bring about the fertilization in the ovules of same plant. இதை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஈஸ்ட். அப்சர்வ்டு ஃபார் மல்டிபிள் alleles in நிகோட்டியானா. நிகோட்டியானாவில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. த ஜீன்ஸ் ஃபார் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி கேன் டிசைன்ட் ஆஸ் ஏ எஸ் as allelic series S1 S2 S3 S4 S5. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the cross fertilizing tobacco plant where is not always homozygous as S1 S1 S2 S2, but all plants are heterozygous S1 S2 S3 S4 S5 S6. When crosses are made up of between different S1 S2, the plants or pollen tube did not develop normally. ஸோ ஒரு பிளான்ட்டோட கைனீஸத்துக்குள்ளே S1 S2 இருக்குது. அந்த கைனீஸத்துக்குள்ளே S1 S2 pollen grains போச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகாது. பட் எஃபெக்டிவ் pollen tube developed was observed in other than S1 S2 cross. The cross between S1 S2 S3 S4 all pollen grains are effectively germinating. Hence this experiment proved that the self sterility nicotiana. ஸோ இதுக்கான அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஸ்டிக்மா, ஸ்டைலு, pollen tube, ஓவரி. இந்த pollen grains உள்ளே போகும்போது தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலினேஷன் வந்து பார்த்தோன்னா நடக்கும். ஓவரிக்குள்ளே வந்து pollen grains போனால் தான் வந்து அங்கே பாலினேஷன் நடக்கும். pollen grains வந்து பார்த்தீங்கன்னா ஓவியூவில் க்ரோ ஆகும். ஸோ அப்போ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு S3ங்கிற pollen grains வந்து உள்ளே போடுறேன். உள்ள கைனீஷியம், இது பிளான்ட்டோட கைனீஷியம் S1 S2. அப்போ S3ங்கிற pollen grains-ஐ உள்ளே போடுறேன். pollen tube growth இருக்குது. அதேமாதிரி S4ங்கிற pollen grains உள்ளே போடுறேன். pollen grain-ஓட growth இருக்குது, pollen tube ஃபார்ம் ஆகுது. இப்போ S3-ஐ வந்து பார்த்தோன்னா உள்ளே போடுறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா pollen grain pollen tube ஃபார்ம் ஆகும். இப்போ S1 போட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஏன்னா கைனீஸத்துக்குள்ளே S1 S2 இருக்குது. S1 போட்டோம்னா அது வந்து வளர்ச்சி அடையாது. அதேமாதிரி இப்போ S2 S1 2 இருக்குது. அது மறுபடியும் நான் S1 S2 இருக்கக்கூடிய S1 S2 pollen grains எடுத்து S1 S2 இருக்கக்கூடிய கைனீஸத்துக்குள்ளே போடுறேன். போடும்போது வந்து பார்த்தோன்னா pollen grains வளராது. ஸோ இதான் இதோட கான்செப்ட்டு. அப்போ இதில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ப்ரோஜெனிஸ் ஆஃப் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. ஃபீமேல் பேரண்ட் பிளான்ட் ஸ்டிக்மா ஸ்பாட்டு, மேல் பேரண்ட் pollen சோர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நான் S1 S2 S2 S3 S3 S4, கீழே வந்து S1 S2 S2 S3 அதே மாதிரி S3 S4. ஸோ இப்போ கிராஸ் பண்ணும்போது நமக்கு S1 S2 S1 S2 செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. அடுத்து வந்து பார்த்தோன்னா S3 S1 S3 S2. இந்த சைடில் S3 S1 S3 S2 S4 S1 S4 S2. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு S1 S2 S1 S3. அது மாதிரி S1 S2 S3 S2 S3 செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. இந்த சைடில் S4 S2, இந்த சைடில் நமக்கு S4
S3. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு காம்பினேஷன் வந்து கிடைக்கும். 41 43 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி S3 S4 நம்ம கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா S1 S3 S1 S4, அதே மாதிரி S2 S3 S2 S4, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா S2 S3 S2 S4. அப்போ S3 S4 மறுபடியும் வந்து நமக்கு S3 S4 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோட்டியானா. ஸோ நிக்கோட்டியானாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டெரிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. செல்ஃப் ஸ்டெரிலிட்டிங்கிறது நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். S3 S4 S3 S4 வந்து செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் S2 S3 S2 S3 செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. அதே மாதிரி S1 S2 S1 S2 செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. ஸோ 5 மார்க்கில் இந்த கொஷின் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா how is sex determination in monoecious plant, write the genes involved in it. ஸோ இந்த monoecious planட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாமைசிஸ் சொல்லலாம். இஸ் an example for the monoecious plant, which means for male and female flowers are present in same plant. ஜியாமைசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பிளான்ட்டும் ஃபீமேல் பிளான்ட்டும் சேமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் நம்ம மோனோசிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஜியாமைசிஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரன்சஸ். ஒன்று டெர்மினல் இன்ஃப்ளாரன்சஸ் பியரிங் ஃபார் ஸ்டேமினேட் ஃப்ளார்லெட்ஸ் டேசல். அதே மாதிரி லேட்ரல் இன்ஃப்ளாரன்சஸ் பியர்ஸ் பிஸ்டிலேட் ஃப்ளார்லெட்ஸ் ஆஃப் கோம் ஆர் இயர். BA alleles is responsible for male flower. TS alleles is responsible for female flower. The alleles PA is transferred pistillate flower into the tassel flower TS. அதே மாதிரி the alleles TS is transferred distal flower is to pistillate flower. ஸோ அப்போ ஜீனோடைப் வந்து பார்த்தீங்கன்னா PA TS TS டபுள் ரிசசிவ். அப்போ லேக்ஸ் சில்க் அண்டு ஸ்டால்க் ரூபினேட்ரி ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்சிருக்கு. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரலினோட டிஃபிஷியன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு BA TS +TS+ டாமினன்ட் ரிசசிவ் டாமினன்ட் லேக்ஸ் சில்க் அண்டு ஹாவ் ஏ டேசல் மேல் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி BA +TS+TA+, டபுள் டாமினன்ட் ஹாவ் ஏ போத் டேசல் கோம்ப். அப்போ இது மோனோசியஸ் பிளான்ட். அதே மாதிரி BA +TS டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் PS த கோம்ப் அண்ட் லாக் இன் டீசல். Normal female. The alleles for teasel seeds are transfer the tassels into the pistillate structure that is produced in pollen. In this type of mutations or takes place by deficiency of gibberellin hormones. ஸோ இந்த ஒரு வார்த்தை இருந்தால் தான் உங்களுக்கு மார்க்கு. அப்போ ஜிப்ரலின் ஹார்மோன்ஸ் ஆர் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் சப்ரஷன்ஸ் ஆஃப் ஸ்டாமன்ஸ் ஃப்ளார்லெட்ஸ் ஆன் த இயர். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் ஜீன் மேப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். What is gene mapping? Write the uses. Gene mapping அப்படிங்கிறது the diagrammatic representations of position and genes and related to distance between adjacent genes is called gene mapping. Uses of gene mapping என்னென்னா it is useful to determine the gene order. ஸோ ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டரில் இருக்கா. அதேமாதிரி it is useful to predict the result of dihybrid and trihybrid cross. It is used to understand the genetic complexity particular organism. அதே மாதிரி it is useful to determine the location, arrangement and linkage genes into the chromosome. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு draw the diagram of different type of aneuploidy important. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைசோமி நார்மல் 2n. அதே மாதிரி மோனோசோமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2n-1. டைசோமினா 4 இருக்குன்னு நினச்சிக்கோங்க. மோனோசோமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைசோமினா 6 இருக்கும். டைசோமிங்கிறது 6 இருக்கும். மோனோசோமி அப்படிங்கிறது 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 போயிடும், 5 தான் இருக்கும். அதே மாதிரி டபுள் மோனோசோமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5ல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 5ல் வந்து 1 வந்து மைனஸ் ஆயிரும். 1 2 3 4. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லிசோமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 தான் இருக்கும். அதே மாதிரி ட்ரைசோமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும், 2n+1. அதே மாதிரி டபுள் ட்ரைசோமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7 வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 1 2 3 5 6 6 7. அதே மாதிரி கீழே வந்து டெட்ராசோமி அப்படிங்கிறது வந்து 2n+2. பென்டாசோமி அப்படிங்கிறது 2n+3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது பயாலஜிக்கும் இம்பார்ட்டன்ட், பியூர் சயின்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு மென்ஷன் த நேம் ஆஃப் மேன்மேட் சீரியல்ஸ், ஹவு இட் இஸ் ஃபார்ம்ட் ஆர் எக்ஸ்பிளைன் த அல்லோபாலிப்ளாய்டி ப்ரீடிங் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டிரிடிகம் டியூட்ரம், இன்னொன்று சீக்கியல் சீரியல்ஸ். டிரிடிகம் டியூட்டமோட
கோதுமை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ரெண்டு கோதுமையை கிராஸ் பண்ணி புதுசாக ஒரு கோதுமையை வந்து உருவாக்குறாங்க. அப்போ 2n = 4x = 28. இவங்க ரெண்டு பேர் தான் பேரண்ட்ஸ். இந்த சைடு 2n = 2x = 14. ஜென்ரேஷன் நமக்கு எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு 4x வருது டெட்ராப்ளாய்டி, 2x வருது டிப்ளாய்டி. அப்போ 2n 2ஆல் எல்லாத்தையும் காமனாக டிவைட் பண்ணலாம். 2n/2 அதே மாதிரி 4x/2 28/2 2n/2 2x/2 14/2. ஸோ ரெண்டையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது கேமிட் நமக்கு எப்படி கிடைக்கும்? n = 2x = 14, n = x = 7. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ 2ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 2n = 2 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ரெண்டு கேமிட் வந்து கிடைக்கும். சரிங்களா? 2n = 2x 14, 2n = 2x = 7. ஸோ அப்போ நமக்கு F1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல். F1 வந்து எப்படி கிடைக்குது? ஸ்டெரைல். 2n = 3x = 21. ஸோ இப்படி தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா n + n 2n, இங்கே ஒரு 2x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது 3x. அதே மாதிரி 14ம் 7ம் நம்ம ஆட் பண்ணோம்னா 21. அப்போ இதை நம்ம ட்ரைப்ளாய்டின்னு சொல்கிறோம். F1 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெரைல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொலிசிசின் ஆட் பண்ணுறோம். கொலிசிசின் ஆட் பண்ணும்போது குரோமோசோம் டபுளிங் ஆகுது. இதில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2x இந்த 2n மட்டும் மாறாது. எப்போவுமே 2n மட்டும்தான் இருக்கும். இதை 4n மாற்றிடாதீங்க. இங்கே 3x, இங்கே 42. அப்போ இந்த கோதுமையோட பேர் F2ல் நமக்கு என்ன கோதுமை கிடச்சிருக்குன்னா எக்ஸாபாலிப்ளாய்டி. F2ல் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸாபாலிப்ளாய்டி. இந்த கோதுமையோட பேர் டிரிடிகேல். ஸோ இதான் முக்கியம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரிடிகேல் இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். டிரிடிகேல் the first man-made cereals depending on the polyploidy levels of triticale can be 3 groups. First tetrapolyploidy, cross between diploid wheat and rye. அடுத்து hexapolyploidy, cross between diploid wheat and rye. அடுத்து octopolyploidy, cross between hexapolyploidy wheat, Tridicum aestivum, rye. அப்போ hexapolyploidy triticale, the hybrid demonstrated characters of both macaroni and wheat and race. For example, combined for the high protein content of wheat with race the high content of amino acid lysine now for the wheat. ஸோ இதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பியூர் சயின்ஸ் பாட்னிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பியூர் சயின்ஸ் பார்ட்டு இன்னும் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டை பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் காமனாக படிச்சுக்கோங்க. வீடியோ கூட தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே போட்டு பெல் ஐக்கான் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. உடனுக்குடன் நம்மளால் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். பியூர் சயின்ஸ்க்கு தனியாக குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.